வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2024 மே மாதம் 16ஆம் தேதி வியாழக்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: குமரிக்கடலில் நிலை கொண்டிருந்த கீழடுக்கு சுழற்சி தொடர்ந்து குமரிக்கடல் மன்னார் வளைகுடாவை இணைக்கும் விதமாக தென் மாவட்டங்களை இணைக்கும் விதமாக கீழடுக்கு சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு வரக்கூடிய நாட்களில் மெல்ல முன்னேறி வந்து மே மாதம் 19ஆம் தேதி டெல்டா மாவட்டங்களை வந்தடையும். மேலும் இந்த நிகழ்வு உள் மாவட்டங்கள் வரை சென்று மீண்டும் வங்கக்கடலில் இறங்கி ஒரு தாழ்வு நிலை வரை சற்று வலுவடைந்து வடகிழக்காக பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்தமானில் ஒரு நிகழ்வு உருவாக வைப்பது அதனோடு இணைப்பு சுழற்சியாக வடகிழக்காக பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு வங்கக்கடல் வந்த பிறகு ஒரு காற்று சுழற்சியாக வலுவடைந்து மத்திய மாவட்டங்கள் கர்நாடகா வரை சென்று மீண்டும் வங்கக்கடலில் இறங்கி மேலும் வலுவடைந்து ஒரு தாழ்வு நிலையாக வடகிழக்காக பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று மே மாதம் 16ஆம் தேதி முதல் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு பெரும்பாலான மாவட்டங்களுக்கு கனமழையாகவும் ஓரிரு மாவட்டங்களில் மிக கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. வரக்கூடிய நாட்களில் அனைத்து நாட்களுமே மே மாதம் 21ஆம் தேதி தமிழகத்தில் பெரும்பாலான நேரங்களில் மழையாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கோடை காலங்களில் ஒரு குளிர்விக்கும் மழையாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று மே மாதம் 16ஆம் தேதி வியாழக்கிழமை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் கன்னியாகுமரி தொடங்கி சென்னை வரை உள்ள கடல் ஓரங்களில் ஓரிடங்களில் மிதமான மழையாகவும் ஓரிடங்களில் கனமழையாகவும் கிடைத்து கொண்டிருக்கிறது. வரக்கூடிய மணிநேரங்கள் உள் மாவட்டங்களுக்கும் அங்கங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் மத்திய மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதிகாலை நேரங்களில். மேலும் இன்று மாலை நேரங்களில் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. எந்த மாவட்டமும் ஒதுக்க வாய்ப்பில்லை. இதில் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம். இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை ஒரு பரவலான மழைப்பொழிவு அதிகாலை நேரங்களில் கிடைத்தாலும் மாலை நேரங்களில் பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் திருநெல்வேலி மாவட்டத்திலும் அதிகாலை நேரங்களில் கிழக்கு பகுதி மழை கிடைத்தாலும் மாலை நேரங்களிலும் பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்திலும் அதிகாலை நேரங்களில் மழை கிடைத்தாலும் மாலை நேரங்களிலும் பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் விருதுநகர், தென்காசி இந்த மாவட்டங்களுக்கும் இன்று மாலை நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் தேனி, வால்பாறை, கொடைக்கானல், மதுரை இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் அதிகாலை நேரங்களில் மழை கிடைத்தாலும் மாலை நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் புதுக்கோட்டை, பட்டுக்கோட்டை, தஞ்சாவூர், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்றும் மிக கனமழை எதிர்பார்க்கலாம். மாலை நேரங்களில் மிக கனமழை எதிர்பார்க்கலாம். மேலும் நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை, சீர்காழி, சிதம்பரம், காரைக்கால், புதுச்சேரி, கடலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் அதிகாலை நேரங்களில் மழை கிடைத்தால் மாலை நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. கும்பகோணம், நெய்வேலி இந்த இடங்களுக்கெல்லாம் மாலை நேரங்களில் கனமழையாக பரப்பில் அதிகரித்து கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் தாம்பரம், விழுப்புரம், மதுராந்தகம், சென்னை, திருவள்ளூர் இந்த இடங்களுக்கெல்லாம் காலை முதலே தொடர்ந்து மேகமூட்டமாகவும் கனமழையாகவும் மாறி மாறி அமைந்து கொண்டிருக்க வாய்ப்புள்ளது. இன்று முழுவதுமே சென்னை சுற்று வட்டாரங்களை பொறுத்தவரை ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. எப்போது வேண்டுமானாலும் மழை கிடைக்கலாம். அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மதிய நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மாலை நேரங்களிலும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், வேலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம் இந்த இடங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் நாமக்கல், கரூர், திண்டுக்கல் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று பரப்பில் குறைந்த இடங்கள் மழை கிடைக்கும் இடம் திருப்பூர், ஈரோடு இந்த 2 மாவட்டங்களுக்கு மட்டுமே குறைவான பரப்பில் குறைவான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மற்ற எல்லா மாவட்டங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் கோயம்புத்தூர் மாவட்டம், நீலகிரிக்கும் இன்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. திருப்பூர், ஈரோடு இந்த 2 மாவட்டங்களை தவிர மற்ற மாவட்டங்களுக்கு கனமழையாகவும் மேலும் அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை, பட்டுக்கோட்டை, தஞ்சாவூர் இந்த இடங்களுக்கெல்லாம் மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம். மேலும் கும்பகோணம், நெய்வேலி, திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கெல்லாம் பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று தமிழகத்தில் ஒரு மழை வானிலையாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்களில் வெயிலின் தாக்கம் சற்று குறைந்தே காணப்படும். மே மாதம் 22ஆம் தேதி வரை சூரியனை பார்ப்பது அரிதாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும்
நாளை மே மாதம் 17ஆம் தேதியும் அதிகாலை நேரங்களில் உள் மாவட்டங்களுக்கும் ஒரு சில இடங்களில் மழை கிடைத்தாலும் கடலோர மாவட்டங்களுக்கு அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மதியம், மாலை, இரவு நேரங்களில் அனைத்து மாவட்டங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று மே மாதம் 15ஆம் தேதி திருப்பூர், ஈரோடு குறைவான மழை கிடைத்தாலும் நாளை மே 17ஆம் தேதி திருப்பூர், ஈரோட்டுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை முதல் எந்த மாவட்டமும் ஒதுக்க வாய்ப்பில்லை. பெரும்பாலான மாவட்டங்களுக்கு கனமழையாகவும் ஓரிரு மாவட்டங்களுக்கு மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம். மே 17ஆம் தேதி மே மாதம் 18ஆம் தேதியும் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பது. நிகழ்வு மத்திய மாவட்டங்களில் நிலை கொண்டிருக்கும். மேலும் மே 19ஆம் தேதி தொடர்ந்து மே 17, 18 தேதிகளில் டெல்டா மாவட்டங்களில் நிலை கொண்டிருக்கும். மே 17ஆம் தேதி மன்னார் வளைகுடா, மே 18ஆம் தேதி டெல்டா மாவட்டங்கள், மே 19ஆம் தேதி மத்திய மாவட்டங்களில் காற்று சுழற்சியாக நிலை கொண்டிருக்கும். இதன் காரணமாக மே 19ஆம் தேதி முதல் மேலும் மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. மே 20ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை தென் மாவட்டங்களுக்கும் ஆங்கங்கே மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம். ஒரு தொடர் மழை போல கிடைக்க வாய்ப்புள்ளது. தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை, கேரளா, கர்நாடகம் ஒரு தொடர் மழை போல கிடைக்க வாய்ப்புள்ளது. மே 19, 20, 21 தேதிகளில் தொடர்ந்து மழை அதிகரித்த வண்ணமாகவே இருக்க வாய்ப்புள்ளது. இதில் கூடுதலான மழைப்பொழிவு என்பது மேற்கு தொடர்ச்சி மலை, கேரளா, மேலும் தென் மாவட்டங்களுக்கு கூடுதலான மழைப்பொழிவு மே 19ஆம் தேதிக்கு பிறகு கிடைக்க வாய்ப்புள்ளது. உள் மாவட்டங்களுக்கும் மத்திய மாவட்டங்கள், கர்நாடகா எல்லையோர மாவட்டங்கள், மேலும் கடலோர மாவட்டங்களுக்கும் மழை அதிகரித்த வண்ணமாகவே இருக்க வாய்ப்புள்ளது. வரக்கூடிய மே 21ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. மே 22ஆம் தேதி வரை தமிழகத்தில் பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் மே 22ஆம் தேதி சற்று குறைவான ஒதுக்குதல் இருக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கும் மழை கிடைத்தாலும் மத்திய மாவட்டங்கள் ஒதுக்கி கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்களுக்கும் அங்கங்கே மே 22ஆம் தேதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மே 23ஆம் தேதியும் சற்று ஒதுக்குதல் இருக்க வாய்ப்புள்ளது. மேலும் மே 24ஆம் தேதி முதல் கூடுதலான பரப்பில் மழை தீவிரம் குறைந்து ஒதுக்குதல் அதிகமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்களில் மே 21ஆம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் வெப்பச்சலன தீவிரம் குறைந்து காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்தமானில் மே 22ஆம் தேதி உருவாகும் நிகழ்வோடு இப்போது தென் மாவட்டங்களில் நிலை கொண்டிருக்கும் கீழடுக்கு சுழற்சி மே மாதம் 22ஆம் தேதிக்கு பிறகு அந்தமான் இருக்கும் நிகழ்வோடு ஒன்றிணைந்து இணைப்புச் சுழற்சியாக வடகிழக்காக சற்று தீவிரமடைந்து மியான்மரில் நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்களில் மே 22ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு மழைக்காலமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையை பொறுத்தவரை இலங்கையில் வரக்கூடிய நாட்கள் படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. ஓரிரு இடங்களில் மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம். மேலும் 19ஆம் தேதியிலிருந்து மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இப்போது அங்கங்கே கனமழை பரப்பில் அதிகரித்து கனமழை கிடைத்தாலும் 19, 20, 21 தேதி வரை பெரும்பாலான மாகாணங்களுக்கு மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம். தொடர் மழையும் கிடைக்க வாய்ப்புள்ளது. மே 22ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக மழையின் தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இப்போதைக்கு காற்றின் வேகம் சற்று குறைந்திருந்தாலும் மே 17ஆம் தேதி முதல் குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, வங்கக்கடலில் காற்றின் வேகம் படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது. மே 20ஆம் தேதி முதல் அதிகபட்சம் 50 முதல் 60 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது. மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய சூரிய உதயம் இன்று மே மாதம் 16ஆம் தேதி வியாழக்கிழமை காலை சூரியன் உதயமாகும் நேரம் காலை 5:59. மாலை சூரியன் அஸ்தமாகும் நேரம் மாலை 6:32. வளர்பிறை தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.